வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Css Specificity and Important Rule பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிசிட்டினா என்னன்னா ஒரே எலிமெண்ட்டுக்கு வந்து டிஃபரண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணியிருந்தோம்னா, ஸோ அதாவது எலமெண்ட் செலக்டர் கொடுத்தோ ஐடி ஆர் கிளாஸ் செலக்டர் கொடுத்தோ ஸ்டைலிங் பண்ணியிருந்தோம்னா எந்த செலக்டருக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குதோ அந்த செலக்டரோட ஸ்டைலிங் தான் HTML எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை தான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பாடி டேகில் ஒரு H1 டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. ஹெட்டிங் வந்து Css Specificity and Important Ruleன்னு வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இதுக்கு இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ணிடுவோம். ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைல் டேக்குள்ள H1 எலிமெண்ட் வந்து கொடுக்குறேன் செலக்டரா. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறேன், கோரல் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கோரல் கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. த நெக்ஸ்ட் வந்து சேம் H1 எலிமெண்ட்டுக்கே வந்து கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து டாட் கொடுத்து ஹெட்1ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ ஹெட்1 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் போட்டு கொடுக்குறேன். அக்வாமாரின் கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெட்டிங்க்கு வந்து எந்த செலக்டரோட ஸ்டைலிங்கை வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்து அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து கிளாஸ் செலக்டரோட ஸ்டைலிங் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது. பேக்ரவுண்ட் கலர் அக்வாமாரின் கலர் வந்து இருக்குது. ஸோ எலமெண்ட் செலக்டருக்கு கிளாஸ் செலக்டருக்கு பார்க்கும்போது கிளாஸ் செலக்டருக்கு தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து இருக்குது. த நெக்ஸ்ட் வந்து சேம் ஹெட்டிங்க்கு வந்து ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து ஹேஷ் கொடுத்து ஐடி நம்ம வந்து ஹெட்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் போட்டு கொடுக்குறேன். எல்லோன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெட்டிங்க்கு இந்த 3 செலக்டரில் எந்த செலக்டருக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியை எடுத்து ஸ்டைலிங் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து ஐடி செலக்டரோட ஸ்டைலிங் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது. பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கலர்ல வந்து இருக்குது. ஸோ எலமெண்ட் செலக்டர், கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர் பார்க்கும்போது இந்த 3த்துல ஐடி செலக்டருக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து இருக்குது. த நெக்ஸ்ட் வந்து சேம் H1 எலிமெண்ட்டுக்கே வந்து நான் இன்லைன் ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து H1 எலிமெண்ட்ல ஸ்டைல் அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் போட்டு கொடுக்குறேன். கிரீன் கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெட்டிங்க்கு வந்து இன்லைன் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகுதா இல்லை இன்டர்னல் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து இன்லைன் ஸ்டைலிங் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர்ல வந்து அப்ளை ஆயிருக்குது. ஈவன் நம்ம ஐடி செலக்டர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஐடி செலக்டருமே ஓவர் ரைட் பண்ணி இன்லைன் ஸ்டைல் தான் வந்து ஹெட்டிங்க்கு வந்து அப்ளை ஆயிருக்குது. இன்டர்னல் ஸ்டைலுக்கும் இன்லைன் ஸ்டைலுக்கும் கம்பேர் பண்ணும்போது இன்லைன் ஸ்டைலுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியை எடுத்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆயிருக்குது. த நெக்ஸ்ட் வந்து சேம் H1 டேக்குக்கு வந்து நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து style.css ஃபைலில் H1 செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் போட்டு கொடுக்குறேன். ப்ளூ கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெட்டிங்க்கு வந்து இன்லைன் ஸ்டைல் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து இன்லைன் ஸ்டைல் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது. பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கலர் தான் வந்து இருக்குது. ப்ளூ கலர் வந்து இல்லை. ஸோ இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பார்க்கும்போது இந்த 3த்துலையுமே இன்லைன் ஸ்டைலுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து எடுத்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆயிருக்குது. த நெக்ஸ்ட் வந்து H1 டேக்ல இருக்கிற ஸ்டைல் அட்ரிபியூட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இன்டர்னல் ஸ்டைலுக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்டைலுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்து அந்த ஹெட்டிங்க்கு ஸ்டைலிங் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கோரல் கலர் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்டைலுக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்டைலுக்கும் பார்க்கும்போது இன்டர்னல் ஸ்டைலுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் ரூல்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ல ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து கொடுத்துருந்தோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். சேம் ஹெட்டிங்க்கே வந்து நான் கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர்லாம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ பேஸ்ட் வந்து பண்ணிடுறேன். கிளாஸ் செலக்டருக்கு வந்து நான் வேல்யூவில் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து கொடுத்துக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். இப்போ நான் இங்கே கிளாஸ் செலக்டரில் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால இதுக்கு தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அந்த ஹெட்டிங்க்கு வந்து அக்வாமரின் கலரில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்டைலிங் அப்ளை ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஹெட்டிங்க்கு வந்து
பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வாமரின் கலர் வந்து இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் செலக்டாரில் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால அதுக்கு தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஈவன் நம்ம ஐடி செலக்டர் வந்து கொடுத்துருக்குறோம். ஐடி செலக்டர் கொடுத்துருந்தாலுமே இது வந்து மற்ற ஸ்டைலிங்ஸ்லாம் வந்து ஓவர் ரைட் வந்து பண்ணிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து நான் H1 எலமெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கோரல் கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. ஸோ கிளாஸ் செலக்டர் அண்ட் ஐடி செலக்டர் ரெண்டுத்தையுமே ஓவர் ரைட் வந்து பண்ணியிருக்குது. H1 எலமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரூல்னு கொடுத்தனால ஸோ இப்படி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் CSS ஸ்பெசிஃபிசிட்டினே என்னென்னு பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் ரூல்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.